Hi friends, welcome to Wow Home Arts. இந்த வீடியோவில் நம்ம தூக்கி போடுற பாக்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான டிஐபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் நம்ம உடனே தூக்கி போட்டுடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றலாம். ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த மேலே இருக்கிற மூடியை கட் பண்ணி எடுத்துடலாம். இதையே அப்படியே மேலே பேப்பர் ஒட்டிட்டு நம்ம ஒரு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வேறு மாதிரி பண்ண போகிறேன். இப்போ இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கணும், அந்த சைடும் ஈக்குவலாக இருக்கணும். சென்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடு 5 சென்டிமீட்டரும் அதே மாதிரி இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டரும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த 5 சென்டிமீட்டர் ரெண்டு சைட்லேயும் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து கீழே இருக்கிற சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் மார்க் போட்டுக்கலாம். இதே போல் நம்ம இன்னொரு சைடு, இந்த பாக்ஸோட இன்னொரு சைட்லேயும் நம்ம இதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி நான் ரெண்டு சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர்லேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணி இப்போ இது ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த சென்டரில் ஒரு ஸ்கேலும் அப்புறம் பென்சிலும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா சென்டர்லேருந்து அழகாக அப்படியே மடிக்க முடியும் உங்களால். இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். 50% வேலை முடிஞ்சுது. இப்போ இதுக்கு இந்த சைடில் நம்ம ஒரு அட்டை மாதிரி ஒட்டிக்கலாம். அதுக்கு நம்ம இந்த மேலே மூடி கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஜஸ்ட் நான் 2 அட்டையாக கட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சென்டரில் நம்ம மடித்தோம் இல்லையா, அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிக்கலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு செல்லோ டேப்பும் ஒட்டிக்கலாம். நம்ம நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் இந்த சைடில் ஒட்டுறதுக்காக நம்ம 2 அட்டை கட் பண்ணோம் இல்லையா, இப்போ அதை நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டிருக்கேன். க்ளூ போட்டுட்டு அதை ஒட்டிட்டு இதுக்கு சைட்லேயும் நம்ம கண்டிப்பாக செல்லோ டேப் போட்டணும். இந்த க்ளூ தாங்காது, அதனால நீங்கள் செல்லோ டேப் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஒரு சைடு நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு சைடும் அந்த அட்டையை வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு தடவை நம்ம அந்த மேலேயும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம் சுற்றியும். கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது நீங்கள் கிச்சனில் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த மாதிரி நீங்கள் இது ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். புக் ஷெல்ஃபாக கூட யூஸ் பண்ணலாம், குட்டி குட்டி புக்காக இருந்ததுன்னா. இப்போ இதுக்கு மேலே நம்ம பேப்பர் ஒட்டணும். உங்கள்கிட்ட என்ன பேப்பர் இருக்கோ அதை ஒட்டிக்கோங்க. கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் இருக்குது அப்படின்னா இதை கூட நீங்கள் இது மேலே ஒட்டினா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதுதான் இந்த ஆர்கனைசர் மேலே ஒட்ட போகிறேன். ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிப்பன் இருந்தது, அது ஜஸ்ட்டு நான் சுற்றி கம் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கிறேன். ஜஸ்ட் தூக்கி போடுற ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசரே நம்ம வீட்டிலையே பண்ணிட்டோம். இது நான் என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் இது யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இது கிச்சனில் நம்ம பிளேட் ஹோல்டராக வைக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம திங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்தது. உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோஸ் மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் அந்த ஃபோட்டோஸை அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.